ஹல்லேலூயா. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எல்லாரும் கண்களை மூடி இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். சொல்லுவோம், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். சொல்லுவோம், இந்த வார்த்தையை அறிக்கை செய்வோம். இன்னும் துதிப்பேன். முடிந்தவர்கள் எல்லாம் எழுந்து நின்று கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக எல்லாரும் எழுந்து நின்று ஹல்லேலூயா நீரே போதும் அப்பா. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எல்லாரும் வாயில் அறிக்கை செய்வோம். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். மீண்டும் சொல்லுவோம். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எத்தனை பலவீனங்கள் வந்தாலும் இன்னும் துதிப்பேன். மரணமே வந்தாலும், பசியாய் இருந்தாலும், பட்டினியாய் இருந்தாலும், நிர்வாணமாய் இருந்தாலும் சொல்லுவோம். இன்னும் அவருடைய நாமத்தை உயர்த்துகிற இடத்துல நான் வந்து வாசம் பண்ணுவேன் என்று சொன்னவர் இந்த மைதானத்தில் கர்த்தருடைய ஆவியானுடைய அசைவாடுதல். இன்னும் தூதி அப்பா உம்முடைய அன்புக்கு சொல்லுவோம். இன்னும் தூதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் தூதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். அறிக்கை செய்வோம். இன்னும் அவர் உயிரோடு இருக்கிறபடினால அவரை இன்னும் நான் துதிப்பேன். நான் ஆராதிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஏதோ மரித்து கல்லறையில் அடக்கம் பண்ணினவரே அல்ல, சிலுவையில் மரித்து 3வது நாள் கல்லறையை எனக்காக திறந்து வெளியே வந்து அவரை நான் ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் எனக்கு ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறாரே. ஓ, இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஒரு தேவ பிரசன்னத்தோடு இன்னைக்கு ஜீவனோடு நம்ம வைத்திருக்கிறார். இன்னும் துதிப்பேன். உம்முடைய வார்த்தையை கொண்டு இன்னும் எங்கள் ஆத்மாவை உயிர்ப்பிப்பீராக. மரித்து கிடக்கிற சடலங்களுக்கு ஒரு வார்த்தை போதும் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. கல்லறைக்குள்ளாக அடைப்பட்டு கிடந்த 4 நாளாய் இருந்த லாசருக்கு ஒரு வார்த்தை போதும். இயேசுவின் நாமத்தினால வெளியே வா என்று சொன்னபோது கல்லறையில் அகப்பட்டு கொண்டு இருந்த மனிதன் உயிரோடு வெளியே வந்தது போல, ஓ சில மரித்து கிடக்கிற சில ஓ ரீமான ஹத்த ரமோ ஷக்க துரமோதனா சிலருடைய வாழ்க்கையில மரித்து கிடக்கிற சில காரியத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், ஓ வெளியே வா, உயிர் உண்டாகிறது.
சிலருடைய வாழ்க்கையில சில காரியத்தின் மேல கர்த்தர் உயிர் மீச்சை உண்டு பண்ணுகிறார். உயிர் மீச்சை உண்டு பண்ணுகிறார். கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதனை செய்யுங்க. ஓ ரீமாமா ஷக்கா துரமோதனா. ஓ இன்னும் உங்களை நாங்கள் துதிப்போம்ப்பா. இன்னும் உங்களை நாங்கள் துதிப்போம் ஆண்டவரே. ஓ ரீமாமா மரித்து கிடக்கிற லாசருவை பார்க்காதீங்க. வெளியே உயிரோடு இருக்கிறவர் இன்னைக்கும் அவர் ஜீவனோடு இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் மரித்து கிடக்கிற காரியத்தை பார்க்காதீங்க. அது உயிர் தழுதல் செய்கிற உயிர் தழுதலின் வல்லமை இப்பொழுது வெளிப்படுவதாக. நல்ல கைகளை தட்டி ஒரு உயிர் தழுதலின் வல்லமை வெளிப்படுவதாக. ஒரு உயிர் தழுதலின் வல்லமை வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால அவை எங்களுக்குள்ளாக மரித்து கிடக்கிற சில சரீரங்களை கர்த்தர் இப்பொழுது உயிரடைய செய்கிறார். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன். எனக்கு கடைசி நம்பிக்கை ஒண்ணு இருக்குதப்பா. உலகம் என்ன வேணா சொல்லலாம், எனக்கு ஒண்ணே ஒண்ணு தெரியும். இன்னும் துதிப்பேன். இன்னும் கடைசியா எல்லா வாயிலும் உங்களை மட்டும் நாங்க துதிக்க போகிற கடைசியா ஒரு விஷயம். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. இந்த குடிக்கு வந்திருக்கிற எல்லாரும் 2 நிமிடம் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை வரைகளை உடையவர்கள் அந்நிய பாஷையில் ஒரு 2 நிமிடம் நம்ம ஜெபிக்க போகிறோம். அந்நிய பாஷை வரங்க இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? ஒன்றும் இல்லை, இருக்கிற இடத்துல சோத்திரம் பண்ணுங்க. ஓ ஜீசஸ். எல்லாரும் சேர்ந்து வாய்களை திறந்து கொஞ்சம் 2 நிமிடம் மட்டும்தான். ஓ ரீமானா ஹத்த ரமோனா ஹந்த ரதனமோ ஷேகதனமோதனா. நல்லா விட்டு கொடுத்து பக்கத்தில் இருக்கிறவங்க காதுகளுக்கு கேட்கும் வண்ணமா சோத்திரம் பண்றவங்க நல்லா சோத்திரம் பண்ணுங்க. வாய்களை திறந்து ஹல்லேலூயா. அந்நிய பாஷை பேச வடமுடையவர்கள் அந்நிய பாஷை பேசுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க காதுகளை கேட்க. ஓ ரீமாமா ஷக்க துரமானா ஹந்த ரதனமோனா ஒரேமானா துனமோ ஷக்க துரமோதனா ஹந்த ரதனமோதனா ஒரேமானா துரபோதனி இதனா ஹந்த ரதனாதனா கரதரபோ ஷகதகிரீதனா மோதனா ஓ ரீமானா ஹந்த ரதனா துனமோதனா ஹத்த ரதனமோதனா ஒரேமானா துனமோதனி இதனா ஹந்த ரதனமோ ஷகதகிரீதனா மோதனா. உங்கள் வாயிலை விரைவாய் திறப்பீர்களாக. உங்கள் வாயிலை கர்த்தர் நிரப்புவார். சிலருடைய வாய்களில் கர்த்தருடைய அபிஷேகம் நிரப்பப்படும். உங்களுடைய இருதயத்தில் ஓ தேவ சமாதானம் ஆளுகை செய்யும். விட்டுறாதீங்க. கொஞ்ச நேரம் ஒரு சில வினாடிகள் மட்டும் நல்ல ஆவியானுடைய ஒத்தாசையோடு மோசையோடு அக்கினி ஜுவாலையிலிருந்து பேசிய கர்த்தர் இப்பொழுது அவர் வார்த்தை வெளிப்படும். பயப்படாதே. நீங்கள் எந்த பயத்தோடு நீங்க வந்திருந்தாலும் பதறி போனவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாத, திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். ஒரு உம்முடைய வார்த்தையினால் எங்களோடு கூட பேசுங்கப்பா. உம்முடைய வார்த்தையோடு எங்களோடு கூட பேசுங்க. உங்க வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கும் அப்பா. உம்முடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. உம்முடைய வார்த்தைக்கு ஜீவன் உண்டு அப்பா. அந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்க போகிறோம். எங்களோட கூட இன்னைக்கு என்ன காரியம் நீங்க பேசுறோன்னு நீங்க விருப்பப்பட்டு இருக்கிறீங்களா, அந்த காரியத்தை நீங்க பேசுங்கப்பா. நீங்க பேசுங்க. மோசே சொல்கிறாரு, எனக்கு பேச தெரியாது, வேற யாராவது இல்ல. ஆண்டவர் பேசுவார். அவர் பேசுகிற தெய்வம். வந்து ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேசுங்கப்பா.
அடியனோடு கூட பேசுங்க. ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தி அனுப்புங்க. விலையேறப்பட்ட இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அப்படியே எல்லாரும் உட்கார்ந்து கொள்வோம். உலக இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற விலையேறப்பட்ட இயேசுவின் திருநாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் எங்கள் ஊழியத்தின் சார்பாக. அதே போல் விசேஷமாக ஐயா சொன்னது போலவே பிரதர் எபி அவர்களை நான் அக்டோபர் மாதம் 1வது வாரத்தில் நாங்கள் பார்த்தோம். பெரிய பழக்கம்னா இல்லை, ஒரு 3 நாள் எபி அவரோட கூட தங்கியிருக்கிறேன். அடுத்த வாரம் நான் வரும்போது எபி இங்கே வந்துட்டாப்புல, அதனால் எபியை பார்க்க முடியல. அதுக்கப்புறம் அப்பப்போ நாங்கள் எபியோட கூட பேசி நாங்கள் தொடர்பில் இருந்தோம். இவ்வளோ தான் எனக்கு எபிக்கு இருக்கிற அந்த உறவு. எபி மூலயமா அவங்க தகப்பனார், அவங்க சகோதரன், தாயார், சகோதரி எல்லாரையும் பார்ப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். எங்களுடைய பிரயாணம் ரொம்ப தூரம்னா இல்லை, ரொம்ப குறுகியது. அதற்குள்ளாக கர்த்தர் எங்களுக்கு ஒரு ஆவில ஒரு கனெக்டிங் இருக்கிறதுனால ஆண்டவர் எங்களை மீண்டுமாய் ஒன்று சேர்த்திருக்கிறார். இது மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுவோமே, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு நம்மளோடு கூட பேசும்படியாய் விரும்புகிற வார்த்தை, இந்த வருடத்தின் கடைசியில் நம்ம வந்திருக்கிறோம். கடைசி நாட்களுக்குள்ளாய் வந்துட்டோம். 350 நாட்களை வெற்றிகரமாய் நம்ம முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு வெறும் 15 நாட்கள் 16 நாட்களில் நம்ம 15 நாட்கள் எல்லாமே இந்த வருடம் முடிய போகிறது. 2024 பெரிய எதிர்பார்ப்போடு வந்திருப்போம். கடைசி நேரம் ஆயிடுச்சு. ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார், இன்னைக்கும் அவர் ஜீவனோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவராக இருக்கிறார். இன்னைக்கு உங்களோட கூட ஆண்டவர் என்ன காரியத்தை பேச சித்தமுள்ளவராக இருக்கிறாரோ அந்த காரியத்தை பேசுவார். ஒரு மைக்கில் வாசிக்கலாம். ஆதிகாமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். ஹல்லேலூயா. என்ன பாஸ்டர், கடைசியா வருஷத்துல கடைசியில வந்துட்டு ஆண்டவர் உங்களுக்காக வாசலை திறப்பார் அப்படின்னு சொல்லுவீங்கன்னு நாங்களும் ஆர்வமா வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி புசுக்குன்னு ஆண்டவர் வாசலை அடைத்தாருன்னு சொல்லிட்டீங்களே பிரதர், கொஞ்சமாச்சு நல்லா இருக்குதா, இரக்கம் இருக்குதா? நாகர்கோயிலிருந்து இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு தான் நீங்கள் அங்கேருந்து கிளம்பி வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறீங்களா? கடைசி வரைக்கும் போகாதீங்க. அப்போ தான் இந்த வார்த்தையின் அர்த்தங்களும் காரியத்தினுடைய ஆண்டவர் நம்மளோடு கூட இடைப்படுகிற வார்த்தைகளும் நம்மளுக்கு புரியும். ஆண்டவர் எதை செய்தாலும் அதில் ஒரு நோக்கத்தை வைத்திருப்பார். ஆமென். நம்ம இந்த உலகத்தில் பிறந்ததுக்கு இந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் எதுக்கு உருவாக்கப்பட்டிருக்குது? இதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த வாட்டர் பாட்டில் எதுக்கு உருவாக்கப்பட்டிருக்கு? இதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த மைக் எதுக்கு உருவாக்கப்பட்டிருக்குது? எல்லாத்துக்குமே ஒரு நோக்கம் உண்டு. ஆனால் மனுஷன்கிட்ட கேட்டு பாருங்களேன், எதுக்கு நீ இந்த உலகத்தில் வாழ்ற, என்ன பர்பஸ்க்காக ஆண்டவர் உன்னை படைச்சிருக்கிறான்னு கேளுங்க. பெருசா யாராலையும் சொல்லவே மாட்டாங்க. நம்மளுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நாம் தெரிந்து கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமா அதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. இந்த நோவாவினுடைய நாட்களில் இந்த வார்த்தை நான் சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சில துளிகள் மழை விழுந்த உடனே ஆண்டவரே வார்த்தையை கொடுத்தீங்க, மழையுமா கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. வைஃப் அங்கேருந்து பார்த்துட்டு வானத்தை கிணத்துல பார்த்துட்டு மழை விழுற மாதிரி இருக்கு அப்படின்னாங்க. சரி பார்ப்போம், நம்மளுக்கு வந்த வாசலை எப்படிப்பட்ட வாசல்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வானத்தை அடைத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இங்கே ஆண்டவர் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா வாசலை அடைத்து வைத்திருக்கிறார். நீங்கள் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் சில ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு இருக்குது அப்படின்னா அது ஏதோ ஒரு மனிதர்களாலேயோ இல்லை மற்ற ஒரு இல்லை ஆண்டவர் சில காரியத்தை அடைத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சில காரியத்தை அடைத்து வைத்திருக்கிறார், பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் வீட்டில் இருந்து எல்லாருமே இங்கே வந்திருப்பீங்க. இங்கே வரும்போது எல்லாருமே வீட்டை பொறுப்பானு திறந்து போட்டு வந்திருப்போமா? இல்லை. என்ன பண்ணி வச்சுருப்போம்? அடைச்சி வச்சுட்டு பூட்டு போட்டு. இதில் நம்ம மேலே நம்மளுக்கு நம்பிக்கை இருக்காது. 2-3 இலையும் வேற இழுத்து பார்ப்போம். எப்படி பார்ப்போம்? 2-3 இழு விட்டால் நம்ம பிள்ளைங்க தொங்கி கூட தொங்குடா விழுகுதா இல்லையான்னு பார்த்துருவோம். அப்போ அடைச்சி வச்சிருக்கிறோம்.
இப்போ நீங்கள் திருப்பி போகும்போது என்ன பண்ணுவீங்க? ஏன் வீடுறா அப்படின்னு சொல்லி கதவை உடைச்சிட்டு போவீங்களா? என்ன பண்ணுவீங்க? திறந்துட்டு போவீங்க. ஏன் நீங்கள் திறக்கிறீங்க? வேற யாராச்சும் வந்து திறக்க வேண்டியதானே? சொல்லுங்க. அதுதான் ஃபேக்ட். அதுதான் சாவி யார்கிட்ட இருக்குது. அப்போ கர்த்தர் ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் அடைத்து இருக்கிறார்னா திறக்க வேண்டியது யார்? நம்மளா? கர்த்தர் நான் வீட்டை அடைச்சேன்னா நான் திறப்பேன். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை அடைத்து வைத்திருக்கிறார்னா அதை திறக்கிறதுக்கு வல்லமை உள்ளவர் அவர் ஒருவர் மட்டும்தான். அதனால தான் வேதம் சொல்லுகிற தாவீதினுடைய திறவுகோலை உடையவர் அவர். இங்கே நோவாவினுடைய வாழ்க்கையில் சுருக்கமாக சொல்லணும், ஒரு 375 நாட்கள் பக்கம் அடைக்கப்பட்ட வாசல். எந்த பக்கமும் திறக்கவே இல்லை, எந்த பக்கமும் திறக்கலை. பேழை உண்டு பண்ணினவருக்கு தெரியும் எங்கே தட்டுனா எங்கே ஓப்பன் ஆகணும் தெரியும். ஆனால் ஒன்றுமே பண்ண முடியலை. 375 நாட்கள் பக்கம் அந்த வாசல்கள் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாகவே அவனுடைய வாழ்க்கை. இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக ஒரு சிலரோடு கூட பேசுகிறார். ஆனால் ஆண்டவர் வாசலை அடைச்சிட்டார். ஆனால் சில காரியங்களை ஆண்டவர் திறக்கிறாரு. அதே 7வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிப்போம். சேவலும் பேடுமாக எவ்வேலு ஜோடும் உன்னிடத்தில் சேர்த்துக்கொள். ஆமா, எல்லாவற்றையும் உள்ள சேர்க்க வைக்கிறார். எல்லாத்தையும் உள்ள சேர்க்க வச்சுட்டு 11வது வசனம் வாசிப்போம். நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதி ஆகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. ஆண்டவர் பேழைக்குள்ள எல்லாத்தையும் அனுப்பிட்டு கர்த்தர் கதவை அடைத்தார். ஆனா வேதம் சொல்கிறது எல்லாத்தையும் உள்ள வச்ச போது வானத்துல சில காரியங்கள் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில கர்த்தர் சில காரியங்கள் அடைக்கும் போது உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு புறஜாதியராக இருக்கலாம், இல்லை மற்ற மார்க்கத்தின் மேல் நம்பிக்கை உடையவர்களாக இருக்கலாம், மற்ற மதத்தின் மேல நம்பிக்கை உடையவர்கள், அவங்களுக்கெல்லாம் வாசல் திறக்கும். அவர்களுக்கெல்லாம் வாசல் திறக்கும். என்னோடு கூட எழுதின எல்லாருக்கும் கவர்மெண்ட் வேலை கிடச்சிருச்சு, என் கூட படித்த எல்லாருக்கும் வேலை கிடச்சிருச்சு, என் கூட படித்த எல்லாருக்கும் திருமணமாச்சு, என் கூட படித்த திருமணமானவர்களுக்கெல்லாம் பிள்ளை இருக்குது, என் கூட படித்த எல்லாருக்குமே நல்ல வேலை இருக்குது, உத்தியோகம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் எனக்கு மட்டும் ஏன் அடைக்கப்பட்ட வாசல் அப்படின்னா வேற ஒன்றுமே இல்லை, கர்த்தர் அடைத்து வைத்திருக்கிறார். இந்த காரியத்தை நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அடைத்திருக்கிற காரியத்தை கர்த்தர் மட்டும்தான் திறக்க முடியும். வேற ஒரு மனிதனாலையும் திறக்க முடியாது. நம்ம எவ்வளவுதான் பூட்டி இருக்கிற கதவை தட்டுன்னு தட்டுனாலும் என்ன பண்ண முடியாது? திறக்க முடியாது. ஆனா ஆண்டவர் சொல், தட்டுங்கள் திறக்கப்படும். ஏன்? நான் திறக்கிறவர் அவரை பார்த்து தட்டினாதான் அது திறக்கும். அவர் இங்க எல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கிறது. 1 வருஷம் பக்கம் அடைக்கப்பட்டிருக்கு. கொரோனால கொஞ்ச நாள் நம்மளை வீட்டுக்குள்ள வச்சதுக்கே நம்மன்னா ஐயோ. அப்பந்தான் அம்மாக்கள் எல்லாமே மாமியாரா மாறினதும் அப்பாக்கள் எல்லாம் மாமனாரா மாறின நாட்களும் அந்த கொரோனா நாட்கள் தான். ஆமா, வேற வழியே இல்லை. ஒரு 10 நாள் நம்மளை ஒரு வீட்டுக்குள்ள பூட்டி வச்சுட்டாங்கன்னா நம்மளால இருக்க முடியாது, தெரிச்சு ஓடிடுவோம். அதுவும் வாலிப பிள்ளைங்களாம் அடக்கி வச்சிருந்தோம். எத்தனை போலீஸ் கேஸ் அந்த டைமில். அப்போ நம்மளால் அடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு யாருக்குமே விருப்பம் கிடையாது. ஆனால் ஆண்டவர் அடைக்கப்பட்ட வாசல்களை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கும் போது அதில் ஒரு நோக்கம் உண்டு, அதில் ஒரு திட்டம் உண்டு. அந்த திட்டத்தின் நோக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்றால் கர்த்தர் அதில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கான வாசலை கர்த்தர் திறந்து கொடுப்பார். இங்கே மனுஷன் நோவாவுக்கு வாசல் கதவுகளை கர்த்தர் அடைத்தார். ஆனால் வானத்தில் சில காரியங்கள் திறக்கப்பட்டது. நீங்கள் ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கையை மற்றவர்கள் வாழ்க்கையோடு கம்பேர் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா கர்த்தர் செய்கிற காரியத்தினுடைய தன்மை தெரியாது. ஒருவருக்கு சில காரியங்கள் திறக்குதுன்னா நன்றி சொல்லுங்க, சோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் அதை காட்டிலும் உங்களுக்கு திறக்கும் போது அநேகருடைய இருதயங்கள் பூரிப்பாய் சந்தோஷப்படத்தக்க ரீதியில் கர்த்தர் உங்களை பிளஸ் பண்ணுவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் வாசல்களை கர்த்தர் திறப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு சில காரியங்கள் நான் அப்படியே கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிட்டு நான் சீக்கிரத்தில் முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். கர்த்தர் வேதத்தில் சில காரியங்களை அடைத்து வைத்திருந்தார்.
ராகேல் போயிட்டு யாக்கோபிட்ட சண்டை. என்ன சண்டை அப்படின்னா, எனக்கு பிள்ளை கொடும், இல்லைன்னா நான். ஆமாம், நாங்கள் இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஊழியம் பண்ணுறதுனால அங்கே இருக்கிற வாலிப பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து அதிகம் பேர் என்ன வார்த்தை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு பையன் 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் போகிறான், டேய் எங்கடா போகிறேன்? சாக போகிறேன். இது நிறைய வீட்டில் கவனிச்சேன். ஒரு சிஸ்டர் வந்து சொல்கிறாங்க, ஏதோ ஷாப்பிங் போகிற மாதிரி சொல்கிறாங்க, சாக போகிறேன். ஒரு குழந்தை இருக்குது, நீ நீ சாகுமா, இருக்கட்டும், அந்த குழந்தை யார் பாப்பா, உன் புருஷனை யார் பாப்பா? பெண்களுடைய அந்த ஒரு பழமொழி போல இருக்குது. ஏய் பண்றியா? இல்லை, சில நேரத்தில் ஆண்களும் பண்ணுவோம், அது வேற விஷயம், வேற வழி இல்லையே, தப்பிக்கணுமே நாங்களும். ராகேல் கேட்கிறாரு. ஆனா யாக்கோபு ஒரு பெரிய வெளிப்பாடோட சொல்றாரு, உன் கர்ப்பத்தை நான் அல்லவா நான் அடைச்சேன், கர்த்தர் அல்லவா அடைத்தார், நான் என்ன தேவனா, நான் என்ன தேவனா? இந்த வார்த்தைகள் பல மாதங்களுக்கு முன்பாக இருந்த ஆண்டவர் என்னோடு கூட பேசிக்கிட்டு இருந்த வார்த்தை தானே இது. ஏன் இந்த வார்த்தை ஆண்டவர் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார் அப்படின்னா, ஒரு 8 மாதங்கள் மதுரை பகுதியில் என்னுடைய வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்ட வாசல்கள். ஊழியத்தில் வெளியே எங்களுக்கு எங்கேயுமே கூப்பிடலை. பிள்ளை பிறந்தான், பிள்ளை காரியங்கள் எல்லாம் வச்சு நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருந்தது. வெளியே போக முடியல. ஒரு சில மீட்டிங் மட்டும்தான் இருந்தது. வெளியே போய் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி எடுக்க முடியல, காஸ்பல் சொல்ல முடியல. ஒரு ஊழியம் இல்லை, எல்லாம் அடைக்கப்பட்ட வாசல்கள். கதறணும், அழுதும், பிள்ளைய போட்டுட்டு அழுதும். அவன் அப்படியே வாயை பார்த்துக்கிட்டு இருப்பான். அவன் என்னத்த சொல்லுவான்? நாங்கள் அழுகிறத பார்த்து அவனும் அழுவான். வேற எந்த வாசலுமே திறக்கப்படலை, அடைக்கப்பட்டிருந்தது. ஆனால் எங்களுக்கு ஒன்று மட்டும் தெரியும், எங்களுக்கு இந்த வாசலை கர்த்தர் அடைத்திருப்பார்னா அவர் ஒரு நாள் திறப்பார் என்று சொல்லி நாங்கள் விசுவாசித்தோம். 8 மாதங்கள் முடிவதற்கு முன்பாக கர்த்தர் எங்களுக்கு சில வாசல்களை கர்த்தர் திறந்தார். அப்போ நாங்கள் பார்க்குறோம், எங்கள் கூட ஊழியம் பண்ணுறவங்க எல்லாருக்குமே நிறைய வாசல்கள் திறக்கப்பட்டிருந்தது. எல்லாருக்குமே நிறைய வாசல்கள் திறக்கப்பட்டிருந்தது. ஆனால் எங்களுக்கு வாசல்களே திறக்கப்படலை. செப்டம்பர் மாதம் நாங்கள் சொல்லிட்டேன், வீட்டு ஓனர்கிட்ட சொல்லிட்டேன், எனக்கு 2 மாதத்தில் டிரான்ஸ்ஃபர் வரப்போகுது, நவம்பர் 10ஆம் தேதி நான் வீடு காலி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு 2 மாதம் வாடகை கொடுக்கல. வாடகை கொடுக்கலன்னா பெருந்தன்மையாக இல்லை, கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. 10ஆம் தேதி நான் நவம்பர் மாதம் வீடை காலி பண்ணிடுவேன். வேறு வழியே இல்லை, கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. நகை நட்டு திருப்பி வைக்கிறதுக்கு நம்மளால் ஒன்றுமே இல்லை. நாங்கள் ஆண்டவரை மட்டும் பார்த்தோம். இந்த சூழ்நிலை யார்ட்டையுமே இல்லை. ஒரு சிலர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுனா கண்டிப்பாக எங்களுக்கு ஆஃபரிங் வரும். நிறைய நல்ல தலைவர்கள் இருக்கிறாங்க, நல்ல ஆவிக்குரியவங்க இருக்காங்க. யாருக்கிட்டையும் சொல்லலை. கதவை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம், அழுவோம். ஆகஸ்ட் மாதத்தில் 30 நாட்கள் ஒரு சபையில் நடந்த உபவாச குடிகளோடு சேர்ந்து நாங்களும் ஜெபித்தோம், எல்லாமே பண்ணணும். ஒரு வாசலும் திறக்கப்படலை. ஆனால் ஆண்டவர் வார்த்தையை மட்டும் கொடுக்குறாரு. இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம் எனக்கு உனக்கு திரளாய் பெருக பண்ணுவேன். கடைசியாக நான் அழும்போது நான் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, இப்படி தான் சொன்னேன், ஆண்டவரே என் வாழ்க்கையில் பெரிய ஒரு பெருக்கத்தை கொடுத்துருக்கிறீங்க. உண்மைதான், இத்தனை வருஷம் நான் பிறந்ததுலேருந்து அழாத அழுகையை இந்த வருஷத்தில் நான் அழுது இருக்கிறேன். எனக்கு துக்கம் பெருகிருச்சு, எனக்கு வேதனை பெருகிருச்சு, எனக்கு கண்ணீர் பெருகிருச்சு. இனிமேல் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் தெரியல. குடும்பமாக நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? இந்த மதுரைக்கு வந்திருக்கிறோம், நாங்கள் வெக்கப்பட்டு போயிடக்கூடாது. உங்கள் நாமத்தை சொல்லி எங்கள் ஒய்ஃபு வீட்டு சைடில் இருக்கிறவங்க பாதிக்கு பாதி பேர் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்காங்க, நல்ல வேலையில் இருக்கிறாங்க, அவங்க தம்பி நல்ல சம்பாத்தியத்தில் இருக்கிறாங்க. எங்களுடைய வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்ல முடியும், அவர் திறக்கும் போது எங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஜீவனோட இந்த இடத்துல நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்படின்னா கர்த்தர் எங்களுக்கு வாசலை திறந்ததுனால தான். இன்னைக்கு ஒரு ஊழியக்காரரை தேவ வார்த்தைக்கு என்று அழைக்கும் போது அவங்களை குறித்து நிறைய காரியங்கள் கேட்டு, உண்மையாக சொல்கிறேன், எபி சொன்னோன்னே எப்படி அவங்க அப்பா ஏற்றுக்கொண்டு என்னை கூப்பிட்டாரு, இன்வைட் பண்ணார், ஒன்றும் எனக்கு தெரியலை. நிறைய கேள்விகள் உண்டு. எல்லா கேள்விகளையும் கேட்டு தான் ஊழியத்தின் பாதையில் இது பண்ணுவார். நான் சொல்கிறேன், உங்கள் வாசல்களை கர்த்தர் அடைத்து வைத்திருக்கிறார். நீங்கள் தட்ட வேண்டியது அங்கே தான். அவர் தான் உங்கள் வாசல்களை கர்த்தர் திறப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு சிலருடைய வாசல்களை கர்த்தர் திறக்க போகிறார். நான் சொல்கிறேன், இந்த 10 பிள்ளைங்க குறைஞ்சது 11 பிள்ளைங்க, 10 ஆண் பிள்ளைகள் 11 பிள்ளைகள் பிறந்துருச்சு. அப்பவும் ராகேலுக்கு என்ன இல்லை? பிள்ளை கிடையாது. பிள்ளை கிடையாதுங்க, பிள்ளை கிடையாது. ஏன்னா எல்லா பிள்ளைகளும் மாதிரி அல்ல யோசேப்பு. யோசேப்பு மேலே பெரிய ஒரு தேவ திட்டம் இருந்தது.
பென்யமீன் எல்லா பிள்ளைகள் மாதிரி இல்லை. பென்யமீன் மேல ஒரு பெரிய தேவ திட்டம் இருந்தது. முதல் ராஜாவை கர்த்தர் எழுப்பினார். அந்த முதல் ராஜா மட்டும் இல்ல, அப்போஸ்தலர்களை வல்லமையாக கர்த்தர் பயன்படுத்தினவர் அதே கோத்திரத்திலிருந்து தான் கர்த்தர் எழுப்பினார். ஒரு பெரிய திட்டம் உண்டுங்க உங்களை குறித்து. அதனால சில காரியங்கள் தாமதிக்கும். நீங்க தாமதிப்பதை நினைத்து நீங்கள் வருத்தப்படுவதனாலேயோ உங்களை வேதனைப்படுவதனாலேயோ, வேதம் சொல்கிறது நீங்க கவலைப்படுறதுனால ஒரு முழத்தை கூட்ட போறதில்லை, குறைக்க போறதில்லை. ஆனால் ஆண்டவர் திறக்கும் போது மற்றவர்களுக்கு பண்ணினது மாதிரி அல்ல, உங்களை பேர் பெற்று சிறந்து விளங்கும்படியா, உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கும்படியா சில வாசல்களை கர்த்தர் திறப்பார். கரங்களை தட்டி அப்பாவுக்கு நல்ல மகிமை செலுத்துவோமே. ஓ ராமா ஷக தூரமோதனா. எல்லாராலையும் நேசிக்கப்பட்டார். தன் கணவன் நல்லா நேசிக்கிறார், அது போதும். நல்ல நேசித்து திருமணம் செய்தவங்க தான். ஆனா இல்ல, குறை இருக்குது. அடைக்கப்பட்ட வாசல்கள் எனக்காக யார் திறப்பா? கல்லறைக்கு முன்னாடி போய் நின்று அவர் சொல்ற, இந்த கல்லறையை எனக்காக யார் பிரட்டிப்படுவார்? கர்த்தர் அடைத்த பண்ணின காரியத்தை கர்த்தரே திறப்பார். அது ஊழியமா இருக்கட்டும், உங்க வாழ்க்கையா இருக்கட்டும், உங்க பிசினஸா இருக்கட்டும், உங்க வேலை காரியங்களா இருக்கட்டும், உங்க படிப்பு காரியங்களா இருக்கும். இந்த வருஷம் உங்களுக்கு அடைக்கப்பட்டு இருக்குதா? நான் சொல்றேன், நான் +2 முடிச்ச உடனே நான் மெக்கானிக்கல் எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையில இருந்தேன். அப்பா சொன்னாரு, அப்பா ஊழியத்தில் இருக்கிறதுனால அப்பா சொன்னாரு, இந்த வருஷம் முடியாது, அடுத்த வருஷம் படிக்கலாம் அப்படின்னு. கர்த்தர் அந்த படிப்பை அடைச்சாரு. ஊழியத்தில் வாசலை கர்த்தர் திறந்தாரு. அந்த டேனிங் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நான் ஊழியத்தின் பாதையில் வந்திருப்பேனான்னு எனக்கு தெரியலை. எதுவுமே படிக்காமையே ஊழியத்தை விட்டு 10 இல்லை, ஏகப்பட்ட தடவை ஓடி இருக்கேன் நான். ஐயோ வேண்டாண்டா. நான் ஜெம்ஸ் பீகாரில் மிஷினரி ஆய் ஊழியம் செய்திருக்கிறேன். நிறைய தூத்துக்குடி நண்பர்கள் இன்றைக்கும் என்னோட கூட கான்டாக்டில் இருக்கிறாங்க. எல்லோரும் ஒன்றாக இணைந்து நாங்கள் செஞ்சுருக்கோம். ஆனால் நிறைய முறை நான் ஒளிந்து இருக்கிறேன். ஊழியத்தினுடைய தன்மைகள் என்னால் சில காரியங்கள் இது பண்ண முடியலை. அதனால் நான் வேதத்தில் நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சில காரியங்கள் அடைத்து வைத்திருக்கிறார். பெரிய ஒரு நோக்கம் உண்டு. அன்னாளுக்கு சொல்கிறார், கர்த்தர் உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார், அவர் அழைத்திருக்கிறார் என்று தெரிந்த அந்த ஒரு நிமிடம் அன்னாள் ஆலயத்தில் போய் இருதயத்தை ஊற்ற 10 பிள்ளைக்கு மேன்மையாக நான் வச்சிருக்கிறேன். இந்த வார்த்தைகள் எல்லாம் எனக்கு அப்பவே கொடுத்தது ஆண்டவர் பேசும்படியா. இந்த வார்த்தைகளை இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசுறேன்னா எதுக்கு அப்படின்னா, ஆண்டவர் உங்கள்கிட்ட திருப்பி ஞாபகப்படுத்துறார். உங்களுக்கான வாசலை திறப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் சொல்றார், 10 பிள்ளைய பாரு, 10 பிள்ளைய பார்க்கல, நான் உனக்கு மேன்மை உள்ளவன் தானப்பா, நான் உனக்கு மேன்மை உள்ளவன் தான். அப்படின்னா மூத்த மனைவியோடைய பிள்ளைகள் ஒருவேளை 10 பிள்ளைகள் இருந்திருக்கலாம் போல இருக்கு. 10 பிள்ளைகள் இருந்திருக்கலாம் போல இருக்கு. 10 பிள்ளைகளே எத்தனையோ பிள்ளைகள் இருக்கட்டுமே, அதை விட அதிகம் தானப்பா, நான் அதை விட அதிகம் தானே, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றாரு. ஏன் உனக்கு ஹஸ்பண்ட் சொல்றாரு, ஒன்றும் இல்லைப்பா, இது பிரச்சனை இல்லைப்பா, பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு தீர்மானம், ஒரு உடன்படிக்கை. அவள் ஆலயத்தை விட்டு வெளியே போகும்போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சில நாட்களில் அவளை நிலைத்தருளினார். இந்த வருடத்தின் கடைசியில் நீங்கள் இங்கிருந்து வெளியே போகும்போது கர்த்தர் உங்களை நிலைத்தருளுவார். உங்களை நிலைத்தருளும் போது தேசத்திற்கு ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் வெளிப்படுத்துவார். உங்களை குறித்து இருக்கிற திட்டங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் சில மனிதர்கள் சில காரியத்தை கர்த்தர் அடைத்து வைத்திருப்பார்கள் என்று சொன்னால், உங்களை இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற சில காரியத்திற்கு ஆண்டவர் இறங்க மாட்டார். அதற்கு ஒரு மோசே போதும். பேதுருவை சிறைச்சாலையில் வைத்திருக்கிறார், ஊழியத்தின் நிமித்தமாய் சிறைப்பிடித்து வைத்திருக்கிறார். மனிதன் பிடிச்சு போட்டா அதுக்கு ஆண்டவர் இறங்கல, தூதனை அனுப்புறார். ஆண்டவருக்கு தூதனும் மனிதனும் போல. ஆனால் கர்த்தர் அடைத்த காரியத்தை திறப்புவதற்கு அவரே இறங்கி வந்து உங்களுக்கான வாசலை கர்த்தர் திறக்கிறவராக இருக்கிறார். உங்களுக்கு திறப்பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, 2025 பரிசுத்த ஆவியானவருடைய ஆண்டாய் மாறும். நீங்க இதுவரைக்கும் பார்த்திராத கடைசி நாட்களில் மோசமான யாவர் மேல வெளிப்படுவேன்னு சொன்ன அந்த வாக்கு தத்தங்கள் 2025 வெளிப்படும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. இனிமேல் கர்த்தர் சபையை ஆவியானவர் கண்ட்ரோல்குள்ள எடுப்பார். உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆவியானவர் எடுப்பார். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்க விடுதலை இருக்குது.
ஆண்டவர் கடைசியா சில மாதங்கள் ஆண்டவர் என்னோடு கூட பயங்கரமா இடைப்படுகிற காரியம் என்ன அப்படின்னா, இந்த ஆதி அப்போஸ்தலர்கள் நாட்களில் நடந்த சில காரியங்கள் நடக்க போகிறது. நான் விசுவாசிக்கிறேன், நீங்க ஜெபத்தை நடத்தி கொண்டு இருக்கும் போது மரித்தவர்கள் உயிரடைவார்கள். நீங்கள் ஜெபத்தை நடத்தி கொண்டு இருக்கும் போது உங்கள் வியாதிஸ்தர்கள் குணமாவார்கள். உங்கள் கால்கள் கைகள் இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் அப்பேற்பட்ட அற்புதங்களை கர்த்தர் செய்வார். 2025 ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தோடு ஒரு நோக்கத்தோடு 2025 நம்மளுக்கு முன்னாடி வைத்திருக்கிறார். சிலருடைய வாசல்களை கர்த்தர் திறப்பார். சிலருடைய ஊழியத்தினுடைய எல்லைகளை கர்த்தர் விஸ்தாரப்படுத்துவார். ஒரு நெருக்கப்பட்ட ஒரு நிலையில அல்ல, பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு வலதுபுறமும் இடதுபுறமும் பலங்கொண்டு பெருகும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் திறப்பார். பரிசுத்த ஆவியானவர் சிலருடைய வாழ்க்கையில கிரியை செய்வார். அதனாலதான் வேதம் சொல்கிறது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினால அல்ல. நான் சொல்றேன், என்னால அல்ல, என்னால முடியாது, என்னால முடியாது. என்னுடைய பலன் பிரோஜனமற்றது. என்னால இப்போ ஒரு 10 கிலோமீட்டர் ஓட வச்சா எப்படி தக்கி முக்கி ஓடிடுவேன். வேற ஒரு காரியத்தை பண்ண வைக்கிறாரு அப்படின்னா என்ன, என்னுடைய பலன் கொஞ்சம் கொஞ்சம், அதை வச்சு எப்படியோ தக்கி முக்கி ஏதாச்சும் பண்ணிடலாம். ஆனால் தேவராஜ்யத்தை கட்டுவதற்கு ஒரு மனுஷனுடைய பலனோ படிப்போ ஞானமோ எதுவுமே செயல்படாது. தேவ ஆவியானவர் செயல்படணும். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் சில கதவுகளை திறக்கிறதுக்கு ஆவியானவர் சில காரியங்களை வெளிப்படுவார். வல்லமையா கர்த்தர் வெளிப்படுவார். இன்னைக்கு உங்களுடைய வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கும், மற்றவர் திறக்குது அதை பார்க்காதீங்க. அவர்களை காட்டிலே நீங்க விசேஷமானவர்கள். உங்களுக்கு வாசல்கள் திறக்கப்படும் போது ஏசாயா சொல்லுவார், அவர்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிச்சுதான். அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய சந்தோஷம். உங்க வாழ்க்கையில கர்த்தர் அது செய்வார். எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டிருக்கிறது. 375வது நாள் ஆண்டவர் சொல்றார். வேதத்தை வாசிக்கலாம். 14வது வசனம், 8வது அதிகாரம் 14வது வசனம். 2ஆம் மாதம். தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, பேழையை விட்டு புறப்படுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுவரைக்கும் எப்படிதான் அடைக்கப்பட்டிருக்குது? ஆண்டவர் திறந்தார்னு சொல்லல, ஆண்டவர் புறப்படும்படி செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எகிப்தில் இருக்கிற ஜனங்கள் அடிமைப்பட்டிருக்கும் போது அவர் சொன்னார், நீங்கள் புறப்படுங்கள், நீங்கள் புறப்படுங்கள். சிலருடைய அடிமைத்தனத்தை வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் புறப்பட செய்வார். சிலர் அடைக்கப்பட்ட வாசலிருந்து கர்த்தர் புறப்பட செய்வார். நிச்சயமா செய்வார், நிச்சயமா செய்வார். அவர் சொல்றார், நீங்க புறப்படுங்கப்பா, நீங்க புறப்படுங்க. முன்னாடி சொல்றது 2வது மாதம் 17ஆம் தேதி. ஆனா 8வது அதிகாரத்தில் சொல்லுகிறது அதே 2வது மாதம் 27ஆம் தேதி. அப்போ ஒரு வருடமாயி 10 நாட்கள். இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இதுவரைக்கும் நிறைவேறாமல் இருக்கலாம். ஆனா சொல்றார் ஆண்டவர், அதை ஆண்டவர் செய்து முடிப்பார். ஆண்டவர் எல்லா அற்புதத்தையும் செய்யும் போது ஒரே ஒரு காரியத்தை தான் ஜனங்கள்ட்ட எதிர்பார்த்தார். என்ன காரியம் தெரியுமா? நீ சுகமாக விரும்புகிறாயா அப்படின்னு கேட்பார். இது என்னால செய்ய முடியுமான்னு கேட்பார். இது என்னால செய்ய முடியுமா அப்படின்னா என்ன அப்படின்னா, நீ விசுவாசிக்கிறியா? ஆண்டவர் செய்வார்னு விசுவாசிக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர்ட்ட நீங்க போய் கேட்டு பாருங்களேன், பிரதர் இந்த காரியம் இப்படி பண்ணா நல்லா இருக்குமே. ஆமாங்க, இப்படி பண்ண நல்லா இருக்கும். ஆனால் நிறைய பேர்ட்ட கேட்டேன், முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆண்டவர் அதே காரியத்தை தான் முடியும்னு சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் நம்ம விட்டுட்டு மனுஷங்க சொன்ன அந்த முடியாததை மட்டும் பிடிச்சு பிறக்கி வச்சிருப்போம். வியாதியின் படிக்கல இருக்கிற கர்த்தர் உங்களை சுகமாக்குவார். ஆமாம் பிரதர், நானும் டெய்லி மாத்திரை போட்டுக்கிட்டு இருக்கிறேன். எப்பேற்பட்ட விசுவாசம்! இன்னைக்கு உண்டு.
ஒரு சாட்சி உங்களுக்கு முன்பாக சொல்றேன். ஒரு மனிதனை கால் ரெண்டையும் உடைச்சி ஊழியத்தில் சிறைச்சாலையில் தூக்கி போட்டுட்டாங்க. சிறைச்சாலையில் போட்டுட்டாங்க. அந்த அறையினுடைய அளவு என்னென்னா 4 அடி தான் இருக்கும். ஹைட்டு 4 அடினா இவ்வளோ தான் இருக்கும். அதுக்குள்ளே காலை உடைச்சி போட்டுட்டாங்க. அப்போ அங்கேருந்து அவர் ஜெபிக்கிறாரு. கால் உடஞ்சிருச்சு, ஆண்டவரே என் கால் உடஞ்சிருச்சு, என் ஊழியத்தினுடைய எல்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன் தெரில அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னாராம், இப்பொழுது சிறைச்சாலையிலிருந்து சிறைச்சாலையினுடைய கதவை தர அப்படின்னாராம். அவ்வளோ சீக்கிரம் யாருமே திறக்க முடியாது. அந்த சிறைச்சாலையினுடைய கதவை திறந்தாராம். திறந்த உடனே ஆண்டவர் சொன்னாராம், எழுந்து வெளியே போ அப்படின்னாராம். அப்போ அவர், ஆண்டவர் என் கால் உடச்சி போட்டிருக்கிறாங்க அப்படின்னு அவர் கேட்கும் போதே சொல்கிறாரு, அடைச்சிருந்த கதவே திறந்திருக்கு, ஆண்டவர் தானே எந்திக்கிற சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி உடச்சி தூக்கி போட்டிருந்த அந்த மனுஷன் வெளியே வந்து எந்திரிச்சு நின்னாராம். உடைக்கப்பட்ட கால் இணைந்துருச்சு. இப்போ ஆண்டவர் சொன்னார், நீ நேராக வெளியே போ, உனக்கு வாசல்கள் திறக்கும் போ அப்படின்னு விசுவாசித்து வந்துக்கிட்டே இருக்கிறார். வெளியே வராரு. அந்த போலீஸ் ஸ்டேஷன் அந்த ஒவ்வொரு ரூமுக்கு வெளியும் கன்னை வச்சுட்டு போலீஸ் நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க. இவருக்கு பயம், எல்லாருமே நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க, நான் எப்படி போகிறது? ஆண்டவர் சொல்கிறார், நீ போ. நேராக வெளியே வராரு. வெளியே வராரு வெளியே வராரு வெளியே வராரு வெளியே வந்த உடனே அப்போதான் தெரியுது, சிறைச்சாலையில் காவல் காத்து கொண்டிருந்தவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டது. கர்த்தர் அவரை மகனை வெளியே கொண்டு வந்தார். இது பேதுருவின் காலத்தில் நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் உயிரோடு இருக்க இந்த நூற்றாண்டில் இந்த வருஷத்தில் உங்களால் கேட்க முடியும்னா அதுதான் தேவனுடைய வல்லமை. இன்னைக்கும் நீங்கள் அவருடைய வல்லமையை குறித்து அற்பமாகவோ நான் சொல்லுவேன். எங்கள் சபையில் இப்போ தான் நான் சார்ஜ் எடுத்துருக்கனால நான் சொல்லுவேன், ஆண்டவர் சபையில் ஆத்மாக்களை இது பண்ணும்போது நிறைய பேர் பரியாசம் பண்ணுவாங்க. நிறைய பேர் சிரிக்கும் போதே தெரியும், அப்படியே ஒரு மாதிரி சிரிப்பாங்க. நான் சொல்கிறேன், ஆண்டவர் அவங்களையும் சபையில் வைத்திருக்கிறார், அவர்களையும் வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய மகிமையை பார்ப்பார்கள். விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய மகிமையை பார்ப்போம். உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட வாசல்கள் அடைக்கப்பட்டு இருந்தாலும் அதை திறக்க வல்லமையுள்ளவர் ஒருவர் உண்டு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்ள வேண்டும். நான் எப்பயுமே என் பலத்தை நம்புறதே இல்லை. நான் எப்பயுமே என்னுடைய படிப்பை நம்புறது இல்லை. என் படிப்பு கம்மி தான். என் மனைவி எப்பவுமே ஒரு மெடிசன் கொடுக்கும்போது என் மனைவி ஆச்சரியப்பட்டு சொல்லுவாங்க, எப்படி நல்லா இருக்கும். டெலிவரிக்கு அப்புறம் சில பலவீனங்கள் மனைவிக்கு வந்தபோது மற்றவர்களுக்கு அதே பலவீனத்துக்கு கொடுத்த மெடிசின்ஸ் எல்லாமே நல்லாயிடுச்சு. நிறைய பேர் சுகமாகிடுச்சு. சில பேர் கொஞ்ச நாளில் சொல்கிறாங்க, எனக்கு நல்லாயிடுச்சு, மெடிசன் நிறுத்திட்டேன், நான் இப்போ நல்லா இருக்கிறேன். அதே பலவீனம் தான் மனைவிக்கு வந்தது. ஆனால் மனைவி எடுக்கிறாங்க, டேப்லெட்டாக எடுக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுத்த அதே மெடிசன் எடுக்கிறாங்க, ஒன்றுமே நடக்கலை. ஒரு நாள் தேவ சமூகத்தில் போய் உட்காந்து ஜெபம் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியே வரும்போது சொன்னாங்க, என் பலவீனம் மாறினது. சில பலவீனங்கள் கர்த்தர் அனுமதிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அதை மாற்றுவதற்கு அவரால் முடியும். நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க 4 நாள் ஆச்சு, ஐயோ இப்பொழுது நாருமே. நீ நாடுறதை பார்க்காத, ஆண்டவர் 4 நாள் கழிச்சு வந்திருக்கிறார்கள், அதை பாரு. உயிரோடு எழுப்புகிறவருக்கு அவருக்கு வல்லமை இருக்கிறது. அவருக்கு வல்லமை இருக்கு. அவர் வல்லமை இல்லாத ஒரு தேவனை நம்ம ஆராதிக்கவே இல்லை. அவர் இன்னைக்கு இல்லை, இன்னும் ஒரு 20 வருஷம் இல்லை, 20 நூற்றாண்டுகள் போனாலும் அன்னைக்கும் இதே உயிர் தழுதல் வல்லமை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு தகப்பனா இருக்கிறார். அவர் மாறாதவர். அவர் நான் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறேனோ அந்த அளவுக்கு என் வாழ்க்கையில கிரியை செய்வார். அப்ப என் விசுவாசத்தின் அளவு பெருகிக்கிட்டே இருக்கணும். தாவீது 34வது சங்கீதம் எழுதும் போது அவர் ராஜா கிடையாது. அதுல தலைப்பிலே போட்டிருக்கோம், ஒருத்தனுக்கு பயந்து வேஷ மாதிரி ஓடுற நேரம் அவர் ஓடுறாரு. ஓடும் போது சொல்றாரு முதல் வசனத்துல, கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன். அவருக்கு தெரியும் என்ன அபிஷேகம் பண்ணினது எதற்குன்னு அவருக்கு தெரியும், நோக்கம் தெரிஞ்சு வச்சிருந்த. சுமார் 14 ஆண்டுகளாக சவுலுக்கு மறைந்து ஓடிக்கொண்டிருந்தான். வாசல்கள் திறக்கவே இல்லை.
ஒரு நாள் வாசல் திறக்கப்பட்டது. நான் சொல்றேன், இந்த குடியைக்கு வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில திறக்க முடியாத சில வாசல்கள் இந்த வருடத்தின் கடைசி இந்த மாசத்துல கர்த்தர் திறந்து கொடுப்பா. எப்படி ஆகும், எப்படி இதால முடியும், எப்படி செய்ய, அதுனா கேள்வி கிடையாது. எங்க அப்பா எனக்கு செய்வார், எங்க அப்பா எனக்கு செய்வார். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. நான் அந்த 8 மாதம் அந்த அந்த சூழ்நிலையில் நாங்கள் மீடியாவில் கொஞ்சம் ஒரு வார்த்தை போதும்னு சொல்லி ஒரே ஒரு நிமிஷத்தில் கர்த்தருடைய வார்த்தை அநேகருக்கு ஆசீர்வாதமாக கொடுத்துக்கிட்டு இருந்தோம். நில்கவனிசல் என்ற ஒரு தினம் தியான டெய்லி டிவோஷன் நாங்கள் அனுப்பிக்கிட்டு இருந்தோம். கரெக்டாக மே மாதம் 25ஆம் தேதியோ 24ஆம் தேதி என்னமோ என்னுடைய ஃபோன் மலையில் நனைஞ்சது, டிஸ்பிளே இதாச்சு. 3 முறை டிஸ்பிளே மாற்றினேன், அடைக்கப்பட்டுருச்சு. ஊழியமும் கிடையாது, வீடியோவும் போடலை, எந்த காரியமும் செய்ய முடியல, ஒன்றுமே இல்லை. எல்லாம் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே நாங்கள் தள்ளப்பட்டுட்டோம், நானும் மனைவி. போன வாரத்தில் திருப்பி அதே ஃபோனை ரெடி பண்ணேன். 2வது நாள் திருப்பி தண்ணியில் விழுந்து இப்போ திருப்பி சர்வீஸ் சென்டரில் இருக்குது. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, கர்த்தர் எனக்கு ஒரு வாசலை அடைத்திருக்கிறாரு அப்படின்னா எனக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம் எனக்காக வைத்திருக்கிறார். நான் இப்போ இருந்து நான் அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், எங்கள் வீட்டில் அதுதான் சொல்கிறேன், விசுவாச வார்த்தையை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு காரியம் தடைப்படுது அப்படின்னா அதில் ஒரு பெரிய தேவ திட்டம் உண்டு. 430 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தது ஜனங்களை அப்படியே விடுறதுக்கு இல்லை, செங்கடலை கர்த்தர் 2ஆக பிளப்பதற்காக. அடைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா நிச்சயமாக நான் சொல்கிறேன் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், ஆண்டவர் திறப்பார், ஆண்டவர் திறப்பார். என்னோட கூட தான் பிஸ்னஸ் பண்ணாங்க, அவங்க நல்லா இருக்காங்களே, என்னாலேயே நல்லா இருக்க முடியல. ஆண்டவர் அடைத்திருக்கிறாரா, ஆண்டவர் திறப்பார். வேதத்தில் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்குது 12 வருடம், 38 வருடம், 40 வருடம். ஒருத்தருக்குன்னா வருஷமே இது இல்லை, பிறவியிலிருந்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எதுக்கு இது நம்மளுக்கு முன்பாக காண்பித்து வைத்திருக்கிறார்? அன்னைக்கு இருந்த அதே தேவன் தான் இன்னைக்கும். அன்னைக்கு எப்படி இருந்தாரோ, எப்படி வல்லமை வெளிப்பட்டதோ, எப்படி அவர் செய்தாரோ, அதே போல இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் ஒரு சிலரோடு கர்த்தர் தெளிவா பேசியிருக்கிறார். உங்களை அற்பமா பேசியிருப்பாங்க, உங்களை அவமதிச்சிருப்பாங்க. வேற யாரும் இல்லை, சொந்த குடும்பமே இருக்கலாம், பெற்றோர்களா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், மனைவிகளா இருக்கலாம், தாயா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். உங்கள் நிலைமையை பார்த்து அசட்டை பண்ணியிருக்கலாம், அசட்டை பண்ணியிருக்கலாம். டேவிட் சாம் அவங்கன்னா சேர்ந்து ஒரு பாடலை பாடியிருந்தாங்க. ஒன்றுமில்லா என்னிலை கண்டு அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே, தயவாய் பெற்றேன் தகப்பனே நன்றி. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் இருக்குதா? நான் சொல்றேன், அந்த வாக்குத்தத்தம் உங்களை உயிர்ப்பிக்கும். நீங்க யாரும் சொல்றதையும் நம்பாதீங்க. இதில் இருக்கிறது பொய் சொல்லாது. இதில் இருக்கிற ஒரு எழுத்து கூட, எழுத்தின் உறுப்பு கூட பொய் சொல்லாது. ஒரு பழக்கத்தை நீங்கள் பழகிக் கொள்ளுங்கள். அநேக முறை நம்ம பேசுறது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, இல்லை பிரதர், எல்லா முயற்சியும் நாங்கள் பண்ணிட்டோம், எதுவுமே இல்லை பிரதர், நடக்கலை பிரதர், இதுக்கு மேலே நடக்காது பிரதர். உண்மைதான், உண்மைதான், இனிமேலே எதுவுமே நடக்காது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை அது நடக்க செய்வார், அது நடக்க செய்வார். உங்க வாழ்க்கையில் கர்த்தர் சில காரியத்தை அடைத்து வைத்திருக்கிறார், அதை திருப்பி ஆண்டவர் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறார். நீங்க நினைக்கலாம், ஏன் ஆண்டவரை என் வாழ்க்கையில், ஏன் ஆண்டவர் என் மக வாழ்க்கையில், ஏன் ஆண்டவர் என் மகன் வாழ்க்கையில், ஏன் ஆண்டவர் என் பிள்ளை வாழ்க்கையில், பேர பிள்ளைகள் வாழ்க்கையில், எங்க ஊழியத்தில் ஏன் இன்னும் இந்த வாசல் திறக்கப்படலை, ஏன் இன்னும் திறக்கப்படலை?
ஏன் இன்னும் திறக்கப்படலை? எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி எல்லாரும் எழுந்து நிற்போம். வேதம் சொல்கிறது, கர்த்தர் அவனை உள்ள வைத்து கதவை அடைத்தார். அவர் உள்ள வைத்து கதவை அடைத்தார். ஜீசஸ். இப்ப நீங்க தான் ஆண்டவருடைய கதவை தட்ட போறீங்க. நம்மள்ட்ட கரெக்டா ஒரு 5 நிமிடம் இருக்குது. இந்த 5 நிமிடத்துல யாரையும் பார்க்க வேண்டாம். பக்கத்துல இருக்கிறவங்க, மேல இருக்கிறவங்க, கீழே இருக்கிறவங்க, நீங்க எந்த வாசல் உங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டு இருக்குதோ அந்த வாசலை மட்டும் நினைவுக்குள்ள கொண்டு வாங்க. மருத்துவர் சொன்னது வேண்டாம், மாமியார் சொன்னது வேண்டாம், தகப்பன் தாய் சொன்னது வேண்டாம், உடன்பிறப்பு சொன்னது வேண்டாம், எதுவும் வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறார்ல, அந்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூறுங்க. எல்லாம் கண்ணை மூடுங்க. பக்கத்தில் இருக்க யாரையும் பார்க்க வேண்டாம். ஆண்டவரே, எனக்கான வாசலை திறங்க. ஆண்டவரே, எல்லாம் நீங்கள் செபிக்க போகிறோம். நானும் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து செபிக்க போகிறோம். ஒரு 5 நிமிடம் செபிக்க போகிறோம். இந்த ஊழியத்தில் கர்த்தர் சில வாசல்களை திறப்பார். இந்த ஜெபத்துக்கு வந்தவங்க உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சில காரியங்களை திறப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஜெபத்தை நடத்தும் போது நீங்கள் இல்லை, இது உங்களுக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற அந்த உறவுக்குள்ள நேரம், உங்களுக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற அந்த ஒரு சின்ன ஒரு இடைவெளியில், அந்த ஒருவேளை இந்த இடைவெளி கொஞ்சம் பெருசாக இருக்கலாம். எனக்கு தாமதித்தது நிமித்தமாய் வேதம் சொல்லுகிறது, தரிசனம் உங்களுக்காய் வைக்கப்பட்டு இருக்கிறது. அது தாமதித்தால் அது நிறைவேறும். அதற்காய் காத்திரு. கர்த்தர் அடைத்திருப்பார் என்று சொன்னால் அதை திறப்பார், அதை திறப்பார், அதை திறப்பார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆண்டவரே, எனக்கான வாசலை திறங்க. ஆண்டவர், எனக்கான வாசலை திறங்க. ஆண்டவரே, எனக்கான வாசலை திறங்க. எல்லாரும் வாயில திறந்து அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க. இது உங்களுக்கான நேரம், இது உங்களுக்கான நேரம். இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இந்த காலத்தில் நீங்க மௌனமா இருந்தீங்கன்னா அந்த ரட்சிப்பு வேற இடத்துக்கு போகும். ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க சொல்லலாம், ஆண்டவரே, என் வாழ்க்கையில இந்த சூழ்நிலையில அப்பா நான் மரித்து போகலாம், இல்லை என் வாழ்க்கை இதோடு முடித்து கொள்ளலாம், என்னால் முடியலை, இந்த தோல்விகள் என் வாழ்க்கையை ரொம்ப பாதிப்புக்குள்ளாக்குது. ஆண்டவர் சொல்றார், இல்லை இல்லை இல்லை, நீ சாகும்படியாக ஆண்டவர் உங்களை அழைக்கவில்லை. உங்கள் பிறப்பு சாவதற்காக அல்ல, அது ஆண்டவருக்காய் சாதனையாய் மாறணும், ஆண்டவருக்காய் சாட்சியாய் மாறணும். விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, வாய்களை திறந்து கேளுங்க. ஓ ரீமாமா ஷக்கா துரமோதனா. ஆண்டவரே, நோவாவுக்கு ஒரு வாசல் அடைக்கப்பட்டிருந்ததப்பா, ஒரு நோக்கம் வைத்திருந்தீங்க ஆண்டவரே. அப்பா, அவங்க வாசலை திறப்பதற்கு ஒரு நோக்கம் வைத்திருந்தீங்க அப்பா. ஓ ரீமானா ஹம்தரா துனபோதனா. இந்த ஊழியக்காரரான உங்கள் வாசலை திறக்க முடியாதப்பா ஆண்டவரே. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சில ஆசீர்வாதங்கள் என்னால முடியாது, ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. நல்ல வாய்களை திறந்து கொஞ்ச நேரம், அப்பா என் வாசல்கள் திறக்கட்டும், அப்பா என் வாசல்கள் திறக்கட்டும். உங்கள் சிந்தனைக்குள்ளாக உங்களுக்கு எந்த வாசல்கள் அடைக்கப்பட்டு இருக்கிறதோ, இந்த 2024 டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி 8:10 கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற அந்த வார்த்தை, ஓ ஜீசஸ், ஓ ஜீசஸ், ஓ ஜீசஸ். ஆண்டவர் சொல்றார், ஹல்லேலூயா. பிலதெல்பியா சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றார், பரிசுத்தம் உள்ளவரோ, சத்தியம் உள்ளவரோ, தாவீதின் திறவுகோலை உடையவரோ, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரோ, ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாகிய இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரிகைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோ, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோ, நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ 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 திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இந்த 2024 ஆண்டவர் இந்த கடைசி நேரத்தில் சொல்றார், உன்னுடைய வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில, உங்கள் வாழ்க்கையில இதோ திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஓ ஷாகாதரமோலா. நல்ல கையை தட்டுங்க, கொஞ்ச நேரம் ஆவில நிறந்து. ஓ ரீமா மாமா ஷாகா தரலாதுனா. ஆண்டவர் மீண்டும் இந்த வார்த்தையை சொல்ல வைக்கிறார், மீண்டும் இந்த வார்த்தையை சொல்ல வைக்கிறார். உன் கிரியை நான் அறிந்திருக்கிறான்ப்பா. உன் கொஞ்சம் பலன் இருந்தோ நீ என் நாமத்தை மறுதலிக்கல, அதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். என் வசனத்தை கை கொண்டபடினால உங்களுக்கு திறந்த வாசலே, ஓ திறந்த வாசலே. ஓ 2025
உள்ளாக பிரவேசிக்க போறவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திறந்த வாசல். கர்த்தர் உங்களை நிலை தருவார். அன்னாளை நிலை தருளவர் உங்களை நிலை தருவார். பேதுருவை நிலை தருளவர் உங்களை நிலை தருவார். ஜீசஸ் ஓராம் பாபா ஷக்கதரபோத ஓரிமானா ஹந்தரபோல ஹத்தரதரப ஷக்கதரபோத. ஹalleluya Jesus Jesus. உனக்கு கொஞ்சம் பலந்தா இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு உங்களுக்கு கொஞ்சம் பலந்தா இருக்குது. தாவீதை போல அழுவதற்கு கூட பலன் இல்லாமல் உட்கார்ந்து அழுத நாட்களும், அடைக்கப்பட்ட வாசலை பார்த்து ஆண்டவரை பார்த்து யாரும் அறியாத நேரங்களில் கண்ணீர் வடித்ததை ஆண்டவர் பார்த்திருக்கு. அன்னைக்கு இயேசுவின் கல்லறைக்கு முன்னாடி போய் நின்று, இந்த கல்லை எனக்காக யார் பிரட்டி போடுவான், எனக்காக யார் பிரட்டி போடுவார் என்று சொல்லி நின்று கொண்டிருந்த அந்த வேளையில் ஆண்டவர் சொல்ற, உனக்கு கொஞ்சம் பலம் தான் இருந்தது. அநேக தூசணமான வார்த்தைகளை கேட்டும், அநேகர் எங்களை அற்பமாய் பார்த்த போதும், எங்களை அசட்டை பண்ணின போது, பரியாசம் பண்ணின போது, பரிதாபமாய் பார்த்த போது, எங்களை வார்த்தையினால எங்கள் இருதயத்தை குடைத்த போது ஆண்டவர் சொல்ற, கொஞ்சம் பலன் இருந்தும் அவருடைய நாமத்தை மறுதலையாம கை கொண்டபடினால இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவங்க சிரசின் மேல வைக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு இந்த வார்த்தையை உங்க மேல வைக்கிறார். நீ என் நாமத்தை மறுதலிக்கலப்பா. இன்னைக்கும் அடைக்கப்பட்டிருந்த வாசல் இருந்து மற்ற காரியத்துக்கு போகாம தேவ சமூகத்துல வந்ததுனால ஆண்டவர் சொல்றாரு, மகளே இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிற, மகளே உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிற, மகனே உனக்கு முன்னாடி ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிற. அது ஒருவரும் பூட்ட முடியாதப்பா, அது ஒருவரும் பூட்ட முடியாது. அவர் திறக்கிறவர், அவர் திறக்கிறவர், அவர் திறந்தார் என்றால் அது ஒருவரால் பூட்ட முடியாது. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்க ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. அடைக்கப்பட்ட வாசலில் இருந்து ஒரு வேளை வந்திருக்கலாம்ப்பா. வெளியே பார்க்கும்போது ஆண்டவரே இவங்க நல்லா இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன பிரச்சனை, இவங்களுக்கு என்ன குறை, நல்லா தானே இருக்கிறாங்க. ஆனா அடைக்கப்பட்ட வாசல் எனக்கு ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும் சொல்லி நீங்க இருந்தீங்க தெரியுமா? அந்த காரியத்தை ஆண்டவர் சொல்றார், நீ என் நாமத்தை மறுதலிக்கலப்பா, உங்களுக்காக தான் திறந்த வாசலே வைத்திருக்கிறேன். உங்கள் வாசலை ஒருவர் அடைக்க முடியாதுங்க. கர்த்தர் அடைத்த காரியத்தை இந்த 2024 டிசம்பர் மாதத்தில் அவரே உங்களுக்கு திறக்க போறதற்காக எல்லா நல்ல கையை தட்டி அப்பாவுக்கு மகிமை. எல்லா கரங்களை தட்டி ரீமானா ஷகத ரபலபா. எல்லா அடைக்கப்பட்ட வாசல்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. எல்லா கரங்களை தட்டி ஓ ராகா பாபா பாபா ரீமானா ஷபலபலபலபா. ஆண்டவரே நீர் எங்களோடு பேசின ஜீவனுள்ள வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே மனிதர்கள் கதவை அடைக்கலாம், நீங்க கூட எங்களை அடைக்கலாம்ப்பா. ஆனாலும் எந்த கதவு அடைக்கப்பட்டதோ அதே கதவை எங்களுக்கு திறக்கிறவரே, திறக்கிறவரே, ஆசீர்வாதமான கதவாய் திறக்கிறவரே, உங்க கரை வெளிப்படட்டும். எல்லா கரங்களை தட்டி ரீமானா ஷக்கா தரபலபா. ஆண்டவரே நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். கிருபை சூழ்ந்து வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. செய்து கொடுத்த மகனை மகளை ஆண்டவரே பிள்ளைய பாதுகாத்து கொள்ளுங்க. பிள்ளையோட ஊழியத்தில் வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். ஆண்டவரே நாளைக்கு நடக்கிற ஆண்டவரே அந்த விடுதலை உபவாச ஜபத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. உங்க உயிர்த்தெழுந்த பிரசன்னம் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லலாமே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல பாரலை மறவாதே. ஆமேன். அல்லேலூயா,
அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தார். ஆமென். ஆமென். ஆமாம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சமாதானத்தோடு போ.